வணக்கம். இந்த நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி 300 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்று மோடி 3வது முறை பிரதமர் ஆவார். இந்தியா டுடே மற்றும் டைம்ஸ் நவ் நடத்திய தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியானது. தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளையும் திமுக கூட்டணி கைப்பற்றும் என இந்தியா டுடே கணிப்பு. திமுக கூட்டணிக்கு 36 இடங்களும், அதிமுகவுக்கு 2 இடங்களும், பாஜகவுக்கு 1 இடமும் கிடைக்கும் என டைம்ஸ் நவ் கணிப்பில் தகவல். இந்தி பேசும் மாநிலங்களில் மீண்டும் மோடி அலையே வீசும் என கருத்து கணிப்பில் தகவல். இந்தியா கூட்டணிக்கு தென் மாநிலங்கள் கை கொடுக்கும் என கணிப்பு. தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் 33 மாதங்களில் 8,65,000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகள் ஈர்ப்பு. 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் தமிழ்நாடு அரசு தகவல். ரசாயனம் கலந்ததாக புகார். சென்னை மெரினாவில் 10க்கும் மேற்பட்ட வியாபாரிகளிடம் பஞ்சு மிட்டாய்கள் பறிமுதல். அடர் நிறை மிட்டாய்களை குழந்தைகளுக்கு வாங்கிக் கொடுக்க வேண்டாம் என புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை வேண்டுகோள். சென்னையில் 13 தனியார் பள்ளிகளுக்கு மின்னஞ்சல் மூலம் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தது யார் என விசாரணை. இன்று வழக்கம் போல் சம்பந்தப்பட்ட பள்ளிகள் செயல்படும் என அறிவிப்பு. மாநிலங்களை நகராட்சிகளைப் போல கருதுகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. நிதி பகிர்வில் மத்திய அரசு அநீதி இழைத்திருப்பதாக டெல்லியில் கேரள அரசு நடத்திய போராட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலியில் பேச்சு. காங்கிரஸ் ஆட்சியை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டிற்கு 300% அதிகமாக நிதி உதவி தரப்பட்டுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் விளக்கம். எந்த மாநிலத்திற்கு எவ்வளவு நிதி வழங்குவது என்பதை தான் முடிவு செய்ய முடியாது எனவும் மாநிலங்களவையில் நிர்மலா சீதாராமன் பேச்சு. மும்பையில் பேஸ்புக் லைவில் பேசிக் கொண்டிருந்த உத்தவ் தாக்கரே பிரிவு சிவசேனா தலைவரின் மகன் சுட்டுக் கொலை. கொலை செய்த பக்கத்து வீட்டைச் சேர்ந்த நபரும் துப்பாக்கியால் சுட்டு தற்கொலை. உத்தராகண்டில் ஆக்கிரமித்து கட்டப்பட்டதாக கூறி மசூதி இடித்து தரைமட்டமாக்கப்பட்டதால் வன்முறை. வாகனங்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டதால் கலவரக்காரர்களை கண்டதும் சுட முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி உத்தரவு. ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஏலத்துக்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல். அடிப்படை மதிப்பாக 96,317 கோடி ரூபாய் நிர்ணயம். 6 மாநிலங்களில் புதிய ரயில் திட்டங்களுக்கு 12,343 கோடி வழங்கவும் ஒப்புதல். காங்கிரஸ் ஆட்சியில் பல ஊழல்களால் பொருளாதார சீர்கேடு ஏற்பட்டிருந்தது. நாடாளுமன்றத்தில் வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டு. எம்பி எம்எல்ஏக்கள் மீதான மறு ஆய்வு வழக்குகளை விசாரிக்க நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷுக்கு தலைமை நீதிபதி அனுமதி. வழக்குகளின் விசாரணை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சர்பாலில் திடீர் பனிச்சரிவு. வெள்ளை பூதம் போல பனிக்கட்டிகள் திரண்டு வந்ததால் அலறியடித்து ஓடிய சுற்றுலா பயணிகள். ஆந்திராவில் நடிகர் பவன் கல்யாணின் படம் ரீ-ரிலீஸ். தியேட்டருக்குள் தீ வைத்து கொண்டாடிய ரசிகர்கள்.
மதுரை அருகே உசிலம்பட்டியில் இயக்குனர் மணிகண்டனின் வீட்டில் நகை மற்றும் பணம் கொள்ளை. கடைசி விவசாயி படத்துக்காக பெற்ற 2 தேசிய விருதுகளையும் தூக்கிச் சென்ற கொள்ளையர்கள். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அறுதி பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்று தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவித்துள்ளன. தமிழ்நாட்டில் திமுக கூட்டணி 39 இடங்களையும் கைப்பற்றும் என இந்தியா டுடே சி வோட்டர் கணித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் சூழலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியை வீழ்த்துவதற்காக காங்கிரஸ், திமுக, சமாஜ்வாதி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் சேர்ந்து இந்தியா கூட்டணியை அமைத்து களம் காண்கின்றன. அத்துடன் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ், தெலுங்கு தேசம், பாரதிய ராஷ்டிரிய சமிதி, பகுஜன் சமாஜ், பிஜு ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் எந்த கூட்டணியிலும் அங்கம் வகிக்காமல் தேர்தலை சந்திக்கின்றன. தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட வாய்ப்புள்ள சூழலில் இந்தியா டுடே சிவோட்டர் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் தற்போது வெளியாகியுள்ளன. பெரும்பான்மைக்கு 272 இடங்கள் தேவை என்ற நிலையில் பாஜக மட்டும் தனித்து 304 இடங்களில் வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் 71 இடங்களில் மட்டுமே வெற்றி பெறும் என இந்தியா டுடே கருத்து கணிப்பு தெரிவித்துள்ளது. இதேபோன்று டைம்ஸ் நவ், மேட்ரிஸ் இணைந்து நடத்திய கருத்து கணிப்பிலும் பாஜகவே முந்துகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி 366 இடங்களை அறுவடை செய்யும் என கணிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதிகளையுமே திமுக கூட்டணி கைப்பற்றும் என இந்தியா டுடே கணித்துள்ளது. டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் திமுக கூட்டணிக்கு 36 இடங்களும், அதிமுகவுக்கு 2 இடங்களும், பாஜகவுக்கு 1 இடமும் கொடுக்கப்பட்டுள்ளது. வாக்கு சதவிகிதத்தை ஒப்பிடும் பொழுது இரு கருத்து கணிப்புகளிலும் திமுக கூட்டணியே முந்துகிறது. ஒரு முக்கிய அம்சமாக டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பில் அதிமுகவை விட பாஜக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாஜகவின் ட்ரம்ப் கார்டான உத்தரப்பிரதேசம் மீண்டும் அந்த கட்சிக்கு பெரும்பலமாக அமைந்துள்ளதை கருத்து கணிப்பில் காண முடிகிறது. மொத்தமுள்ள 80 இடங்களில் 70ற்கு மேற்பட்ட இடங்களை பாஜக அறுவடை செய்கிறது. தேர்தலில் அயோத்தி ராமர் கோயில் விவகாரம் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் தெரிகிறது. உத்தரப்பிரதேசத்தின் அண்டை மாநிலமான பீகாரும் பாஜக வசம் செல்கிறது. முதலமைச்சர் நிதிஷ்குமார் பாஜக கூட்டணிக்கு தாவியது அந்த அணிக்கு வலு சேர்க்கும் என்று கருதப்படுகிறது. மகாராஷ்டிராவை பொறுத்தவரையில் 2 கருத்து கணிப்புகளிலும் பெரிய வேறுபாடுகளை காண முடிகிறது. இந்தியா டுடே கருத்து கணிப்பில் இந்தியா கூட்டணி முந்தும் நிலையில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு பாஜகவுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. அண்மையில் பாஜக ஆட்சியை பிடித்த ராஜஸ்தான் மாநிலத்தை பாஜக கிளீன் ஸ்வீப் செய்யும் என இரு கருத்து கணிப்புகளும் தெரிவிக்கின்றன. ராஜஸ்தானை போன்றே மோடியின் சொந்த மாநிலமான குஜராத்தில் உள்ள 26 தொகுதிகளையும் பாஜகவை கைப்பற்றும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஹிந்தி பெல்ட்டின் முக்கிய மாநிலங்களில் ஒன்றான மத்திய பிரதேசத்திலும் பாஜக அலையே வீசுகிறது. அண்மையில் ஆட்சியை பிடித்த பாஜக நாடாளுமன்ற தேர்தலிலும் வெற்றி கொடி நாட்டும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. ஆம் ஆத்மி ஆளும் டெல்லியில் உள்ள 7 தொகுதிகளையும் பாஜக கைப்பற்றும் என கூறப்பட்டுள்ளது. கடந்த தேர்தலிலும் பாஜக டெல்லியை கைப்பற்றியது குறிப்பிடத்தக்கது. மேற்கு வங்கத்தில் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரசுக்கு பாஜக மீண்டும் கடும் சவாலாக அமையும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. அத்துடன் காங்கிரசுக்கு ஒரே ஒரு தொகுதி மட்டுமே கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தி பேசும் மாநிலங்களில் மீண்டும் மோடி அலையே வீசும் நிலை இருந்தாலும் தென் மாநிலங்கள் இந்தியா கூட்டணிக்கு கை கொடுக்கும் என கருத்து கணிப்பு முடிவுகள் தெரிவிக்கின்றன. 20 தொகுதிகளும் இந்தியா கூட்டணியின் பக்கம் செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் அண்மையில் ஆட்சியை பிடித்த தெலுங்கானாவில் இந்தியா கூட்டணியின் கையே ஓங்குகிறது. இருப்பினும் பிஆர்எஸ்ஐ பின்னுக்கு தள்ளி பாஜக 2வது இடத்தை பிடிக்கும் என்று டைம்ஸ் நவ் தெரிவித்துள்ளது. ஆந்திராவில் ஆளுங்கட்சியான ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவு ஏற்படும் என இந்தியா டுடே கணித்துள்ளது. அதே நேரத்தில் டைம்ஸ் நவ் கருத்து கணிப்பு ஒய்எஸ்ஆர் காங்கிரசுக்கு சாதகமாக அமைந்துள்ளது. பாஜக வலுவாக உள்ள ஒரே ஒரு தென் மாநிலமான கர்நாடகாவில் அக்கட்சி மீண்டும் ஆதிக்கத்தை நிலைநாட்டும் என கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. இவ்விரு கருத்து கணிப்புகளும் டிசம்பர், ஜனவரி மாதங்களில் எடுக்கப்பட்டவையே. தேர்தலுக்கு குறைந்தது 2 மாதங்கள் உள்ள நிலையில் மக்களின் மனங்களில் மாற்றம் ஏற்படக்கூடும் என்பதை மறுப்பதற்கில்லை. நிதி பகிர்வில் மத்திய அரசு அநீதி இழைத்திருப்பதாக டெல்லியில் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதற்கு ஆதரவு தெரிவித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மாநிலங்களை முனிசிபல் நிர்வாகம் போன்று பாஜக அரசு கருதுவதாக குற்றம் சாட்டினார். வரி பகிர்வு விவகாரத்தில் தென் மாநிலங்களுக்கு மத்திய அரசு அநீதி இழைப்பதாக கர்நாடகம், கேரளா மற்றும் தமிழ்நாடு மாநில முதலமைச்சர்கள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். இந்த விவகாரத்தில் மத்திய அரசை கண்டித்து கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நேற்று முன்தினம்
டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டம் நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தலைமையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். இந்த போராட்டத்தில் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான், தமிழ்நாடு சார்பில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், தேசிய மாநாட்டு கட்சித் தலைவர் ஃபரூக் அப்துல்லா, விசிக தலைவர் திருமாவளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு முழக்கங்களை எழுப்பினர். தொடர்ந்து நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய பினராயி விஜயன், இந்திய வரலாற்றில் சிவப்பு எழுத்துக்களால் பொறிக்கப்படும் நாளாக இது இருக்கும் என்றார். முதலமைச்சராக இருந்தபோது வைத்திருந்த நிலைப்பாட்டை பிரதமர் ஆனவுடன் மோடி மாற்றிக் கொண்டதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்தார். அநீதி அதிகரிக்க போராட்டம் அதிகரிக்கும், அதுதான் இயற்கை மனித நேயத்தில். இதனிடையே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட வீடியோவில் மாநிலங்களின் நிதி உரிமையை பறிப்பது ஆக்சிஜனை நிறுத்துவதற்கு சமம் என்றும் அதையே பாஜக செய்து வருவதாகவும் விமர்சித்தார். மாநிலங்களை முனிசிபல் நிர்வாகம் போன்று பாஜக அரசு கருதுவதாகவும் பிரதமரானதும் மாநிலங்களின் உரிமையை மோடி பறித்துவிட்டதாகவும் ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் மாநிலங்களை முனிசிபாலிட்டிகளைப் போல நினைக்கிறார். மாநிலங்கள் இருப்பதோ, மாநிலங்களுக்கு முதலமைச்சர்கள் இருப்பதோ அவருக்கு பிடிக்கல. மாநிலங்களின் நிதி உரிமையை பறிக்கிறது ஆக்சிஜனை நிறுத்துறதுக்கு சமம். அதைத்தான் பாஜக அரசு செஞ்சிட்டு வருது. இது ஏதோ எதிர்க்கட்சி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நடக்குதுன்னு பாஜக முதலமைச்சர்கள் நினைக்க வேண்டாம். நாளை உங்கள் மாநிலங்களுக்கும் இதே கதிதான்னு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். இதேபோன்று தமிழ்நாட்டிற்கான புயல் வெள்ள நிவாரண நிதி வழங்காததை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக கூட்டணி கட்சி எம்பிக்கள் கருப்பு சட்டை அணிந்து போராட்டம் நடத்தினர். நாடாளுமன்றத்திலும் இது குறித்து நாங்கள் பிரச்சனை எழுப்பினோம். ஆனால் எந்த வகையிலும் அவர்கள் செவிசாய்க்கவில்லை. எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களை இது மாதிரி சேத நேரங்களில் கூட, இயற்கை பேரிடர் போது கூட அவர்கள் வஞ்சிப்பது என்பது ஏற்க முடியாத ஒன்று. இதில் காங்கிரஸ், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விசிக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்களும் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். வெள்ள நிவாரணமாக மத்திய அரசு அல்வாதான் கொடுத்ததாக திமுகவினர் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பொதுமக்களுக்கு அல்வா கொடுத்தனர்.